சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவை செல்வம் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் யாதவர்கள் இருக்கிறார். And it was from that some of the most important people and individual of Indian history Aryas. Vedic India by அதே ரங்காச்சாரி தான் வேதத்திலிருந்து எடுக்கிறார். குறிப்பு, ஆரியர்கள் எப்போதும் தஸ்யூக்களுடன் சண்டையிட்டு வந்தார்கள். தஸ்யூக்கள் கருப்பாய் இருந்தார்கள். தஸ்யூக்கள் திராவிட மொழிகளை பேசி வந்த பூர்வீக குடிமக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஒத்துக்கொள்ள வேண்டிய கடமையாகும். ரங்காச்சாரிய சொல்ற திராவிடனே தமிழன் தாண்டா. குறிப்பு மைய குறிப்பு மைய ஆசியாவிலிருந்து குறிப்பு மைய ஆசியாவிலிருந்து புறப்பட்ட ஆரியர்கள் இப்போதுதான் முதல் தடவையாக கடலை கண்டார்கள். ஆரியனே முதல் கடல அதுதான் பார்க்கலாம். இங்கிருந்து மீண்டும் தங்கள் படையெடுப்பை தொடர்ந்து நடத்தி வழியில் இந்தியாவின் பழங்குடி மக்களை தாக்கி முறியடித்தார்கள். இவ்வாறு இந்தியாவின் கிழக்கு கடற்கரை வழி வரை வந்து நின்று மேலும் முன்னேறி ஒரியர்கள், ஆந்திரர்கள் முதலிய இந்தியாவின் பழங்குடி மக்களோடு கலந்து உறவாடினார்கள். இதே போல ஆரியர்களின் இன்னொரு கூட்டம் தக்காணத்தில் மேலை கடற்கரை யோரமாக புகுந்து இன்றைய பில்கள், குர்ஜார், யாதவர் ஆகியோர்களின் முன்னோர்களை வென்று குடியேறினார்கள். பேராசிரியர் ரத்தன் சார், எல்லாரும் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும். பேராசிரியர் ரத்தன் சாமி ஒரு பெரிய ஆய்வாளர், ஆசிய வரலாறு. அவர் எழுதுறது ஆசிய வரலாறு நூற்றில் எழுதுகிறார். ஆசியா முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும், ஆசிய நாடுகள் எவைங்கிறது தெரியும். சைனாவிலேருந்து இதெல்லாம், இலங்கையிலேருந்து, பர்மாவிலேருந்து, மலேசியாவில் எல்லாமே கிழக்காசியா நாடுகள். ஆசிய வரலாறு. யாதவர்கள் ஆரியர்கள் அல்ல என்பதற்கும் அவர்கள் ஆரியர்களால் தெற்கே தள்ளப்பட்டார்கள் என்பதற்கும் மேலே கூறப்பட்டவை தக்க ஆதாரங்கள் ஆகும். சுருக்கமாக தான் இருப்பான், இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்து வேற யாதவர்கள் அகில இந்திய ஜாதியை சார்ந்தவர்களா அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் அது வரும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் கொண்டு போங்க. நம்ம இந்த இது நீண்டு போகணும், இது வருஷ கணக்கில் போகணும், உலகம் பூரா போகணும். 6 மாதத்தில் 10,000 பேரை சேர்த்தா தான் தளத்தை நம்ம நிற்க முடியும். தளத்தில் நின்னா தான் உலகம் பூரா நம்ம போக முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வரலாறு வெளியே கொண்டு போகணுங்கிற உணர்வோடு செயல்படுங்க. வாழ்த்துக்கள். வாழ்வாழ் நண்பர்கள்.